குளிச்சு நம்ம ஹீரோயின் வந்து அங்க ஒரு சின்ன மெடிக்கிட்டாட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கிட்டாட் ஒன்று கிடைக்கும். அதை வச்சு தொடையில கட்டு போட்டுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கையில ஒரு சின்ன பிளேடு மாதிரி கிடைக்கும். அதை வச்சு டோரில் பூட்டு கூட போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பூட்டை அறுக்கலாம் பிடிச்சி விட்டு அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அறுத்தவங்க கரெக்டா இருக்க வேண்டியதானே, தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே அறுத்துக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு பிரச்சனையா போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு யோசனை பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு போட்டோ எடுத்து பார்த்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த போட்டோவில் இருக்கிற ஹென்றி தான் வந்து இந்த ஸ்னைப்பரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி எடுத்து நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சொல்றாங்க, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஹென்றி தானே அப்படின்னு கேட்கும்போதுல அந்த ஸ்னைப்பர் எதுவுமே பேச மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரு இந்த ஹென்றி அப்படின்னு சொல்லி கேட்பான். இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல மறுபடியும் ஒரு கார் வருது. அந்த கார்ல ஒரு வயசான ஆள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இவர் பெட்ரோல் அடிச்சிருக்கும் போதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்மதமேன ஒரு கார் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் கிட்ட வந்து பாப்பாரு. ஆல்ரெடி ஒரு ஆள் இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் இவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ண பார்ப்பாங்க. ஹீரோயின் இருக்கிறது அவருக்கு தெரியாது. இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கார் கிட்ட வருவாரு. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அவரையும் ஸ்னைப்பர் போட்டு தள்ளிடுறான். இவரோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க வெளியே வரும்போதுலயும்